இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலை மிட்டாய், வேர்க்கடலை மிட்டாய் அதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். என்ன தெரியாதவங்களுக்குலாம் நான் தான் விஜய், பைக்கே ட்ராவல் லைஃப் ஸ்டைல்னு வந்து சுற்றிட்டு இருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதுவும் போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேச்சி குருநாதன் கடலை மிட்டாய் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசை தொழில். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட அந்த கடலை மிட்டாய், வேர்க்கடலை மிட்டாய், அது மட்டும் இல்லாமல் எள்ளு மிட்டாய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய். இதை வந்துட்டு ப்ராப்பராக நீட்டாக இந்த மாதிரி வந்துட்டு பாக்ஸில் போட்டு பேக்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வேர்க்கடலை மிட்டாய் பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கவரில் போட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இங்கே பார்த்திங்களா அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி அந்த கடலை மிட்டாய் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக கட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தேவைக்கு ஏற்ப வந்துட்டு அவங்களுக்கு எத்தனை கிலோவில் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து அந்த தொலியெல்லாம் எடுத்து ப்ராப்பராக நீட்டாக அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த இது வந்து வேர்க்கடலை மிட்டாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாகு, இதை வந்து அப்படியே கிண்டி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மிஷினே கிடையாது, கையில் வந்துட்டு கைத்தொழில், அதை மட்டும் வச்சுட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக இப்போ இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். 40 வருஷம் சர்வீஸு, 40 வருஷமாக இதே கடலை மிட்டாய் கம்பெனியில் தான் இருக்கோம். நாங்கள் தென்காசி மாவட்டம் துப்பாடி பஸ் ஸ்டாண்டு கீழ்புறம் தங்கமேல்னு கடலை மிட்டாய் கம்பெனி வச்சுருக்கோம். குடிசை தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், பொரிகடலை மிட்டாய், பொரி மிட்டாய், இஞ்சி மிட்டாய், மைசூர் பாக்கு எல்லாமே தரமாக ஒரிஜினலாக போட்டுட்ருக்கோம். குடிசை தொழில் செய்தோம். நாங்கள் குடும்பத்தோடு இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வியாபாரிக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்களும் கொண்டு கொடுக்கோம். கடையிலையும் வந்து வாங்கிட்டு போவாங்க. தரமாக போட்டுட்ருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல, ஒரிஜினலாக தான் சேர்த்துட்ருக்கோம். வெள்ளம் சேலத்துலேருந்து ஒரிஜினல் வெள்ளம் எடுத்து எதுவுமே சேர்க்க கிடையாது. இயற்கையாகவே நல்லா தரமாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா வியாபாரமும் நல்லா போயிட்டுருக்கு. ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை மிட்டாயை வந்துட்டு அடுப்புலேருந்து எடுத்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை எடுத்து பக்காவாக நீட்டாக கட் பண்ணி இப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு பேக்கேஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பொரிகடலை மிட்டாய், இதெல்லாம் வந்துட்டு நீட்டாக அந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு பேக் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்து சேலுக்கு போகுது. நீங்கள் டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணியும் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இவங்க செப்பரேட்டாக அந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா டக்குன்னு அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுனால. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லாம் அவங்கள்ட்ட காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நீட்டாக பேக்கேஜ் பண்ணி இதெல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு பாக்கெட் நம்ம வந்து சொல்லி 2 கடலை மிட்டாய் வச்சு வந்து கொடுப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இது பண்ணுவோம்ல, நம்ம அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஷினே இல்லாமல் இந்த மாதிரி வந்து அந்த ஹீட்டை வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இவங்க வந்து நீட்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக அந்த இதை வச்சு வந்து அந்த தீயை வச்சு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து இது மட்டும் இல்லை, உள்ளே வந்து பக்காவாக நிறையா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னால அந்த கவர்லாம் போட்டு நீட்டாக அந்த கடலை மிட்டாயை வந்துட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிடுவாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து எள்ளு மிட்டாயும் இருக்குது.
ஸோ இதுவுமே வந்துட்டு சேமாக அந்த மாதிரி வந்து எள்ளு முட்டாயை வந்து இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி எந்த ஒரு அந்த மிஷின்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து ஒட்டுறதுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, தீயில மட்டும் வாட்டி இதை வந்து ஒட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்துட்டு பொரி முட்டாயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கடைக்கு வந்து போகுது. இந்த மாதிரி நீட்டாக பொரி முட்டாயும் வந்துட்டு இவங்க வந்து பண்ணுறாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கடலை உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்களா அது, அதுக்கப்புறமா வந்து இது பேர் கோகோ முட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீட்டாக பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இவங்க அந்த முட்டாயை தான் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிக்சர் முட்டாய், இது வந்து மிக்சர் முட்டாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு. இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு ஐட்டம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கடலை முட்டாய், வேர்க்கடலை முட்டாய், மிக்சர் முட்டாய், அதுக்கப்புறமா அது மாதிரி கோகோ முட்டாய், அப்புறம் வந்து கடலை உருண்டை, பொரி உருண்டை, இதேமாரி நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரூம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை முட்டாய் தான் வந்துட்டு அங்கங்கே வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெளியில் போகிறது. கைஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நமக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் குற்றாலம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா துப்பாக்குடி பக்கத்தில் அது பக்கத்தில் வந்து தங்கமயில் வந்துட்டு போர்ட் இருக்கும், அங்கே வந்து போய் பாருங்கள். பட் வெளியில் வந்து போர்டு வந்து வேறு நேமில் இருக்கும். பட் இதோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா தங்கமயில். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களோட ஷாப்புக்கு இல்லைனா உங்களோட வீட்டுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக நேரில் விசிட் பண்ணியுமே வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக பார்த்து இங்கேயே வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். அது ஹோல்சேல் ரேட்டுக்கு ஒரிஜினல் ஹோல்சேல் ரேட்டுக்கே நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஸோ இது இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு போட்டேன். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வந்துட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாங்க ஐஸ் வியூஸ் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் அட்டென்ட் செய்து கண்டிப்பாக பாய் ஃப்ரம் விஜய் பார்க்கலாம்.